ஹலோ guys, இன்றைக்கி நம்ம இசைக்காய் அனிமையான சில்லின் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது சூப்பரான இசைக்காய் அனிமே தான், ஓவர் பவரான அனிமே தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் கேப்டன் பலுமான்ற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் டம்மி ஹியூமன்ஸ் அடிச்சிட்ருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோ பான்சோன்னு ஒருத்தவங்க காமிக்கிறாங்க. அவர் நீங்கள் பார்த்ததெல்லாம் போதும், இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சன்மானம் கொடுக்குறாங்க. அதுக்கு வேணான்ட்டு எல்லோரும் சுற்றி பார்க்க என்ன டம்மி ஹியூமன்ஸ்க்குலாம் காசு கொடுக்கான்றோன்னே எவரும் வேணான்ட்டார். வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு பொண்ணு நீங்கள் வேணான்னு சொன்னால் கொடுக்காம விட மாட்டேன் சொன்னதுக்கப்புறம் சரி நீங்களாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்க இன்றைக்கி ட்ரீட் வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம பான்சோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா இங்கே எல்லாமே இப்படி பிரித்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆமாம் இங்கே அதிகமாக பிரித்து தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. நம்ம ஹீரோ ஃபுல்லாக மினுக்க ஆரம்பிச்சிடுவோம். என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ வேனிஷ் ஆகிடுவோம். பேக்ரவுண்டில் வாய்ஸ் கேட்குது, நான் இப்போ தான் வேனிஷ் ஆகி இங்கே வந்திருக்கேன், சம்மன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தான் ஹீரோட கேண்டிடேட் 198 அப்படின்னு நான் மென்ஷன் இங்கே வேறு உலகத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. இது மேஜிக்கல் கிங்டம் டார்க் கன் வந்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து பவர் டெஸ்ட் பண்ணுறக்காண்டி வாழை வைக்கிறாங்க. அதை நம்ம ஹீரோ வைக்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி வைப்போன்னு வைக்கிறான். ஒரு பெரிய பிரைட்னஸ் மாதிரி வருது. அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பவரை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவோட பவர் எல்லாமே 10 கீழே தான் இருக்குது. என்ன எவ்வளோ கம்மியாக இருக்குது, டிவைன் எல்லாமே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்து ஒரே ஷாக்லேயே இருக்குது. என்ன செய்யணும்னு தெரியாமல் அந்த பொண்ணு முழிச்சிட்ருக்கு. ஆமாம் எனக்கு இப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே சுற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவனும் சொல்கிறான், ஆமாம் நான் தான் ஹீரோ, உங்கள் எல்லாத்தையும் காப்பாற்ற வந்திருக்கேன், நான் வேலை பார்த்து அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் அப்படியே அவன் பக்கமே ஓடி போயிடுது. ஆமாம் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லெவல் எல்லாத்தையும் பார்த்தா நீ ஹீரோவாக இருக்க தகுதியே இல்லாதவ, நீ எல்லாம் ஹீரோவாக இருக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அதை பற்றியே கண்டுக்கிறதில்ல. அப்புறம் அவனை பற்றியே எல்லாருமே சுற்றி பேசிகிட்டு இருந்த உடனே அவனுக்கு ஆமாம் நான் தான் அவனை காப்பாற்ற வந்திருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ கூப்பிட்றா யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோவாக வந்ததுக்காண்டி எல்லாருமே பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ராஜா எல்லாத்துக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி கொடுத்துட்ருக்கான். ஹீரோ மாடல் என்னது மேஜிக்கல் கிங்டம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்ருக்கு. அப்போ தான் அவனை வண்டியை தூக்கி போட்டு போகிறாங்க. அப்போ தான் நடந்ததாக யோசிச்சு பார்த்துட்ருக்கான். உங்கள் உலகத்துக்கு போகிற போர்ட்டல் முடிஞ்சிச்சு, அதை போகிறதுக்கு நீங்கள் இந்த காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பை கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ சரி போகலான்னு சொல்லிட்டு அந்த மந்திரி சொன்ன மாதிரியே எங்கே ஏதாச்சும் பேசுங்க, உங்கள் கூட பேசக்கூடாது கிங்டம்லேருந்து சொன்னதுக்கப்புறம் இந்த உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாதுன்னே அதனால் நீ அமைதியாக உட்கார் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னே. ஏன்னா நீங்களாம் ஸ்லேவரி அடிக்கிறதுக்கு அதெல்லாம் இல்லைங்க, எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என் பழைய கிங்டம் எல்லாம் ஸ்லேவரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீ ரொம்ப பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இது பண்ணிடுறாரு. கிங்டம் பற்றி யோசிச்சு பார்த்துட்ருக்கான் அதனால் ஓல்டு. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் 5 நாள் 10 நாள் எவ்வளோ டைம் ஆனாலும் இவனை அப்படியே அந்த ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. தேவையானது எல்லாமே இருக்கும், இதில் மேஜிக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெர்ச்சன்ட்டும் பார்த்து பத்திரமா உயிரோடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. அப்புறம் ஹீரோவும் பாய் சொல்லிட்டு ஆமாம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை தொட்டு பார்த்ததுக்கப்புறம் இங்கே நிறையாவது இருக்குது, என்னென்ன ஸ்வாடில் இருக்குன்னு ஒரு ஸ்வாடு வருது. அப்படியே டக்குன்னு ஒரு ஸ்லைம் வந்தனே என் உலகத்தில் இந்த ஸ்லைமெல்லாம் பார்த்துருக்கேன் நான் அதை போல்ட்டு ஈஸியாக இருந்துச்சு. டக்குன்னு அட்டாக் வந்து நம்ம ஹீரோ லைட்டாக சொல்லட்டுறான். அதில் இந்த ஸ்லைம் செத்து போயிடுச்சு. என்னென்னு பார்த்தா அந்த ஸ்வாடு மொக்கையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோட லெவலப் ஆகிடுது. என்னென்னு பார்த்தா எல்லாமே ஒரு மாதிரி இன்ஃபினிட்டியாக இருக்குது. என்ன அந்த பேக்கில் ஒரு அட்ராக்டிவ் ஸ்பெல் இருக்குது, அது மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணும். அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு ஓஹோ எல்லாம் அந்த கிங் பார்த்த வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பேக்கில் இருக்க மேஜிக் கேன்சல் பண்ண உடனே கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு என்ன முடிஞ்சு இல்லை அவங்களால தான் சொல்லிட்டு ஃபாரஸ்ட்டில் போனேன். டேஞ்சர், இங்கே நிறையா மான்ஸ்டரோட ஆறாக தெரியுது, அதனால் நீங்கள் போக வேணாம், டேஞ்சராக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி இப்போ நான் சேஃபாக தங்குறதுக்கு என்ன பண்ணோம், அதுக்கு நான் எனக்கு பவர் கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். காட்டே ஃபுல்லாக ப்யூரிஃபிகேஷன் பண்ணிடுது. இப்போ போகலாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போயும் பார்த்தா ஹீரோ டெவலப் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கிங்டமை காமிக்கிறாங்க. பிரின்சஸ் வந்து ஏன்ப்பா அந்த ஹீரோ கேண்டிடேட் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, ஐ மீன் ராஜா. அப்புறம் ஒரு ப்ரீஸ்ட் வந்து சொல்கிறாரு மொத்த கடை ப்யூரிஃபிகேஷன் ஆகிடுச்சு, அப்படி அதுங்களே வேலையை காமிக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னப்புறம் இதை நம்ம இன்னொரு ஹீரோ கேண்டிடேட் அனுப்பிச்ச பக்கம் தான் வருது அப்படின்னு சொன்னால் 2 இடத்துக்கு ஷாக்கு. அதோட நான் ஹீரோக்கு லெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி இந்த லெவலப் ஆகுறதுக்கு சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் தெரியல, சரி இது ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னு அந்த இது ஆஃப் ஆகிடுது. எனர்ஜி எவ்வளோ இப்போ என்ன சில நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் ஒரு டக்குன்னு ஒரு பாப்பப் ஆகுது. என்னென்னு பார்த்தா நீங்கள் உங்கள் ஜெண்டர் உங்கள் மற்றதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னப்பறம் நம்ம என்ன ஜெண்டர் கேட்டால் ஃபீமேல்னே நம்ம ஹீரோ ஃபீமேலாகவே மாறிக்கலாம். நம்ம ஹீரோக்கு அது ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா வெக்கமாக இருந்துச்சு. டக்குன்னு இன்னொரு இதுக்கு மாறினோடனே ஹீரோ ஃபுல் ஃபார்ம் மாறி இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு இதுக்கு கில்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி கில்டுக்கு அப்படின்னு டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி போயிடறான். டெலிபோர்ட் டு வேர்ல்டு அப்படின்னு டக்குன்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் அது எதுவுமே ஒர்க் ஆகலை. இது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஊரை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு நடந்து போயிட்டுருக்கான். என் கிங்டம் மாதிரி தான் இருக்குது
ரேங்க் இங்கே எதுவுமே மாறல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு டக்குன்னு பார்ப்ப போகுது இங்கே கில்டு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கில்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் கில்டை சுற்றி எல்லாம் எப்படி ரேங்க் எல்லாமே அந்த ஒரு பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே மொத்தம் SABCD எஸ் தான் ஹை ரேங்க் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கில்டில் ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஹீரோவை என்னோடய பேர் ஃபிலோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் சரி ஃபிலோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரேங்கோட இதை கொடுக்குறாங்க. அப்புறம் ஹீரோவும் நம்ம இவ்வளோ தான் வேலை பார்க்க முடியும் நம்ம ரேங்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்ருக்கான். இப்போ ஒரு பொண்ணை யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னப்புறம் அங்கே தான் அந்த டார்க் ஆர்மி இருக்குது தெரியாத பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் ஒரு 2 பேர் வந்து கேட்குறானுங்க. எதுக்கு உனக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு என் ஃபேமிலி அங்கே மாட்டிகிட்ருக்காங்க அதனால் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ போய் நான் அவங்களை ஹெல்ப் பண்ணலாமா யங் லேடி அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் என்கிட்ட காசு கம்மியாக தான் இருக்குது பரவாயில்லையா அப்படின்னு கேட்டதுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு ஒருத்தவங்க குறுகுன்னு பார்த்தீங்கன்னா டெலிபோர்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாருமே குறுகுன்னு பார்த்து ஸோ டக்குன்னு ஒரு நைட் வந்து கழுத்து வைக்கிறாங்க. இன்னும் அந்த பொண்ணை எதுவும் போய் விற்க போறியா ஸ்லேவரி பண்ண போறியா அப்படின்னு அந்த நைட்டுங்கிறதுக்கப்புறம் அவன் நீ ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு டக்குன்னு போனதுக்கப்புறம் நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேங்க நீங்கள் வேணுமா என் கூட வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறத கேட்டு சரி வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நீ ஏதாச்சும் தப்பாக பண்ணால் அவனை கொண்டு அந்த இடத்துல அப்படின்றேன் நம்ம ஹீரோ டக்குன்னு டெலிபோர்ட்டிங் சர்க்கிள் ஆக்டிவேட் பண்ணுறான். டெலிபோர்ட்டிங் சர்க்கிள்குள்ளே வந்ததுக்கப்புறம் சாரி உங்களை எல்லாருமே நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம் இங்கே எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மொத்த க்ரூமே நீல் டவுன் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த பொண்ணு எங்கேயோ போக பார்க்குது அங்கே ஏதோ மான்ஸ்டர் இருந்துச்சு சென்ஸ் பண்ணதா இப்போ மான்ஸ்டரே காணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டேஞ்சர்னு ஒரு சிம்பிள் வருது ஹீரோக்கு நீ தானே எல்லா அட்வென்ச்சர்ஸையும் கூட்டு போய் கொலை பண்ணுற பொண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம பொண்ணு அப்படியே அழுகிற போகிற மாதிரி இது பண்ணிட்டு டக்குன்னு தன்னோட சுயரூபத்தை காமிக்கிறா. அவள் என்னான்னு பார்த்தா டக்குன்னு சிரிச்சுட்டு ஆமாம் நான் தான் அந்த பொண்ணு அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தன்னோட ட்ரூ ஃபார்முக்கு மாறுறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு ஒரு ஃபாக்ஸ் தான் நான் அவங்க எல்லாத்தையும் இப்போ கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட 6ஆம் லைட்டை அன்லீஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே டக்குன்னு நீட் ஒன்று போட்டு முடியாமல் வாங்கி வந்துடுறாங்க. அந்த நைட் தான் கடைசியாக இருந்தாங்க அந்த நைட்டையும் காப்பாற்றிடுறாங்க. ஹீரோ டெலிபோர்ட் பண்ணி எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு இப்போ நான் தான் தனியாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலையாக டெலிபோர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த லைட்டை லாஸ்ட்டாக டெலிபோர்ட் பண்ணிட்டு நீ உன்னை பற்றி யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 கேட்டதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வா இப்போ நான் உன்னை சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்பெல் நம்ம ஹீரோ எடுக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு 4 கழிச்சு வந்துடும். இந்த வீடியோவில் எக்கச்சக்க நாய்ஸ் இருக்கும் அது எனக்கே தெரியும் சாரி கைஸ் அதனால் இந்த லைட்டாக பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருப்பேன் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். See you later. Bye guys. Thank you for watching. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.